இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உரிய நடைமுறையின்படி தலைமை மூத்த நீதிபதிகள் நியமனம். தலைமை நீதிபதி மற்றும் பல மூத்த நீதிபதிகளின் நியமனம் உரிய நடைமுறையின்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்நியமனம் முந்தைய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் குமுறல்களையும் நிராகரித்திருப்பதை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் மன்ற கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது அச்செயல்முறை சுமூகமாகவும் அரசியல் அமைப்பின் மேலாதிக்க கொள்கைகள் பின்பற்றப்படுவதையும் நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார். எனவே இந்த விளக்கத்தின்படி மாட்சிமை தங்கிய மாமன்னர் அங்கீகரித்து ஆட்சியாளர்களின் முடிவாலும் ஏற்பட்டுள்ள அவதூறுகளும் குறைகளும் அவிழ்ந்துவிடும் என்று நம்புகிறேன். இதற்கு முன்னர் வாரக்கணக்கில் விமர்சனங்களும் அவதூறுகளும் இருந்தன. ஆனால் இப்போது அந்த கூற்று தவறு என்று நிரூபிக்கப்பட்டது போல் தெரிகிறது என்றார் அவர். கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான் ஸ்ரீ அகமது தெரீன் முகமது சாலே நாட்டின் நீதித்துறையின் மிக உயர்ந்த பதவிக்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டார் என்ற அவதூறு உட்பட வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் தலையீடு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அன்வார் கண்டனம் தெரிவித்தார். மலேசிய பொருளாதாரம் 2025 இரண்டாவது காலாண்டில் 4.5% வளர்ச்சியடையும். மலேசிய பொருளாதார வளர்ச்சி இவ்வாண்டின் இரண்டாவது காலாண்டில் 4.5 விழுக்காடாக பதிவாகும் என ஆரம்ப மதிப்பீடுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலாண்டில் அது 4.4 விழுக்காடாக பதிவாகியிருந்தது. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் வலுவான உள்நாட்டு தேவையால் இந்த வளர்ச்சி உந்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய புள்ளி விவரத்துறையான DOSM தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வளர்ச்சி வேகம் நீடித்ததால் ஜூன் மாதத்திலும் வலுவான செயல்திறன் எதிர்பார்க்கப்படுவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் DOSM கூறியது. பொது சேவைத்துறை ஊழியர்களின் ஊதிய மறுசீரமைப்பு, பள்ளி விடுமுறைகள் மற்றும் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் உள்ளிட்ட பருவகால செலவினங்களின் தாக்கத்தால் உள்நாட்டு பயனீடு அதிகரித்து முக்கிய உந்துதலாக இருந்தது. வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்க விகிதங்களின் சரிவால் ஒரு நிலையான தொழிலாளர் சந்தையில் உந்தப்பட்டு குடும்பங்களின் செலவினங்கள் வலுப்பட்டதாக தேசிய தலைமை புள்ளி விவரவியலாளர் டாக்டர் ஸ்ரீ முகமது உசேர் மஹதின் கூறினார். அமெரிக்காவுக்கான புதிய தூதர் விவகாரம் அரசாங்கம் கவனமாக பரிசீலிக்கும் அன்வார். மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் நிக் ஆடம்ஸை நியமிப்பது குறித்து முடிவெடுக்கும் விவகாரத்தில் அரசாங்கம் பல பொருத்தமான பரிசீலனைகளை மேற்கொள்ளும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நிக் ஆடம்ஸை பொறுத்தவரை எந்த முடிவையும் எடுப்பதற்கு நாங்கள் பல்வேறு செயல்முறையை பின்பற்றுகிறோம். இந்த விவகாரத்தில் நியாயமான அம்சங்களை அரசாங்கம் நிச்சயமாக பரிசீலிக்கும். அதே சூழ்நிலையில் மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நல்லுறவுகளையும் பாதுகாக்க வேண்டியுள்ளது என புத்ரஜயாவில் பிரசிடென்ட் 14 இஸ்திக்வேல் தொழுகை மையத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின் பேசிய போது அன்வார் தெரிவித்தார். பழமைவாத வர்ணனையாளரும் எழுத்தாளருமான ஆடம்ஸ் மலேசியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக பரிந்துரைக்கப்படுவார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக அறிவித்திருந்தார். எனினும் பல்வேறு தரப்பினர் தங்கள் ஆட்சேபனைகளை தெரிவித்து ஆடம்ஸின் வேட்புமனுவை நிராகரித்தனர். அந்த நியமனம் நாட்டின் கண்ணியத்திற்கும் இறையாண்மை, வட்டார அமைதி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடன், குறிப்பாக பாலஸ்தீனத்துடன் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் மலேசியாவின் வெளியுறவு கொள்கைகளும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் விவரித்தனர். KTM ரயிலுக்குள் கம்பியின் மேலேறி படுத்துக்கொண்டு சிறுவன் அட்டகாசம், வைரலாகும் வீடியோ. கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஓடும் KTM ரயிலுக்குள் ஒரு சிறுவன் ஆபத்தான முறையில் உலோக கம்பத்தில் ஏறி படுத்துக் கொண்டிருப்பதை காட்டும் டிக்டாக் வீடியோ வைரலாகி வருகிறது. யாரும் அவனை மேற்பார்வையிடவில்லை என்பது இன்னும் கவலையை ஏற்படுத்தியது. டிக்டாக் பயனர் ஒருவர் பதிவேற்றிய அவ்வீடியோவில் அச்சிறுவன் தனது முழு உடலையும் பயணிகள் கைப்பிடி கம்பியினில் சமநிலைப்படுத்துவதை காண முடிகிறது. அந்த கம்பி பொதுவாக நின்று கொண்டிருக்கும் பயணிகள் பிடித்துக் கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டதாகும். ஆனால் வரக்கூடிய ஆபத்தை உணராமல் அவன் தயக்கமின்றி காணப்பட்டார். வீடியோவை பதிவேற்றிய பெண் ஜூலை 17ஆம் தேதி இரவு சுங்கை பட்டாணியில் இருந்து பட்டுவத் வரையிலான KTM பயணத்தின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. உடன் பெரியவர்கள் யாரும் இல்லாத நிலையில் சிறுவன் ரயில் வண்டியின் உள்ளே குறுக்கே முன்னும் பின்னுமாக வேகமாக ஓடினான். வீடியோவை எடுத்த பெண் நெருங்கி அச்சிறுவனிடம் அப்படி செய்யக்கூடாது என்று கூறியும் அவன் கேட்பதாக இல்லை.
சிறுவனின் அருகில் அமர்ந்திருந்த அவனது தந்தை என நம்பப்படும் ஆடவரிடம் சொல்லி பார்த்தும் ஒன்றும் நடக்கவில்லை. செந்தமிழ் விழா போன்ற தமிழ் பள்ளி நிகழ்ச்சிக்கு மாநில கல்வி இலாகா மானியம் வழங்க வேண்டும். டிஎஸ்கே சிவகுமார். ஸ்லாங்கூரில் மாவட்ட ரீதியில் நடைபெறும் செந்தமிழ் விழாவுக்கு மாநில கல்வி இலாகா நிதி ஒதுக்காதது ஏன் என டினாமிக் சினார் காஷி சமூக நல அமைப்பின் தலைவர் டாக்டர் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி அமைச்சின் முக்கிய முன்னெடுப்புகளில் ஒன்றான இந்நிகழ்ச்சி தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தாய்மொழி மீதான பற்றை விதைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுழல் முறையில் மாவட்ட பள்ளிகள் இவ்விழாவை ஏற்று நடத்தி வருகின்றன. ஆனால் இதற்கென கல்வி இலாகா நிதி ஒதுக்காததால் நிதி திரட்டும் சுமை விழாவை ஏற்று நடத்தும் பள்ளிகள் மேல் விழுகிறது. ஆசிரியர்கள் ஏற்கனவே பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நிதிகளை திரட்ட அவர்களை வற்புறுத்துவது நியாயமல்ல. எனவே மாநில கல்வி இலாகா இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி பள்ளிகள் குறிப்பாக ஆசிரியர்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். துருன் அன்வார் அமைதி பேரணியில் 15,000 பேர் வரை பங்கேற்கலாம். போலீஸ் கணிப்பு. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலக வலியுறுத்தி ஜூலை 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் துருன் அன்வார் பேரணியில் 10,000 முதல் 15,000 பேர் வரை பங்கேற்பாளர்கள் என போலீஸ் கணித்துள்ளது. இப்பேரணி குறித்து டாங்வாங்கி போலீஸ் நிலையத்திடம் ஏற்பாட்டாளர்கள் முறைப்படி தெரியப்படுத்தியிருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் இடைக்கால தலைவர் டாக்டர் முகமது உசுப் ஜான் மொஹத் தெரிவித்தார். இதையடுத்து அந்த அமைதி பேரணி சுமூகமாகவும் பங்கேற்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய 2,000 போலீஸ் வீரர்கள் பணியில் அமர்த்தப்படுவர். இயன்றவரை பேரணி எந்தவொரு பிரச்சனையும் இல்லாத வகையில் நடைபெறுவதை போலீஸ் உறுதி செய்யும் என அவர் சொன்னார். பங்கேற்பாளர்களும் எந்தவொரு சினமூட்டும் நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உசுப் கேட்டுக்கொண்டார். விதிமுறைகளை மீறி யாராவது நடந்து கொண்டால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். 4 இடங்களில் காலை 11 மணி தொடக்கம் ஒன்று கூடி அங்கிருந்து பிற்பகல் 2 மணி மெடேகா சதுக்கம் நோக்கி பங்கேற்பாளர்கள் ஊர்வலமாக செல்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிளான் பள்ளத்தாக்கில் வீட்டில் MICC மேற்கொண்ட சோதனையில் 7.5 மில்லியன் ரிங்கிட் பறிமுதல். கிளான் பள்ளத்தாக்கில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MICCயின் விசாரணை அதிகாரிகள் ஒரு வீட்டில் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 7.5 மில்லியன் ரிங்கிட்டை கண்டுபிடித்தனர். ஜொஹூரில் சுமார் 160 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஒரு தரவு மைய கட்டுமான திட்டத்திற்கான டெண்டரை வாங்கியதில் ஊழல் விசாரணை தொடங்கப்பட்டவுடன் 50 ரிங்கிட் நோட்டுகளான அவை அனைத்தும் வீட்டிலிருந்து பல்வேறு பெட்டிகளிலும் அலமாரியிலும் கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனை நடத்தப்பட்டது மற்றும் பணம் கண்டுபிடிக்கப்பட்டதை MICCயின் நடவடிக்கை துணை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ அகமது குசைரி யாஹியா உறுதிப்படுத்தினார். பணத்தை MICC பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறிய அவர் விசாரணை அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் மேலும் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். மேலும் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சில தனிப்பட்ட நபர்கள் நேற்று தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சோங் தோகோங் கடற்கரையில் இறந்து கிடந்த டால்பின் மீன். கடந்த திங்கட்கிழமை தஞ்சோங் டோகோங் கடற்கரையில் 1.4 மீட்டர் நீளத்திலான டால்பின் மீன் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து தனது துறையினருக்கு பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்தது என்று பினாங்கு மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. மீன் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான தரவுகளையும் மாநில மீன்வளத்துறை பதிவு செய்துள்ளது என்று பினாங்கு மீன்வளத்துறை தனது முகநூல் பக்கத்தில் அறிவித்துள்ளது. டால்பினின் சடலம் அருகில் உள்ள பகுதியில் புதைக்கப்பட்டது என்றும் மாநில கடல் நீர் நீரில் பாலூட்டிகள் இறப்பது தொடர்பான புகார்களுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் தேவை என்றும் அறிவித்துள்ளனர். சாலையோரத்தில் இறந்து கிடந்த கட்டுமான பணி மேலாளர் விசாரணையை தொடங்கிய போலீஸ். வியாழக்கிழமை பண்டார் அல் முக்தாஃபி பில்லாஷா தாமான் மடானியில் உள்ள வீடு கட்டுமான பகுதிக்கு அருகில் இருக்கும் சாலையோரம் ஒன்றில் கட்டுமான பணி தொழிலாளர் ஒருவர் கழுத்து மற்றும் இடது மணிக்கட்டில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 40 வயதுடைய அப்பாதிக்கப்பட்டவர் அங்கு நின்றிருந்த வாகனத்தின் முன் பகுதி கதவுக்கு அருகில் தரையில் கிடந்ததாக டுங்கோன் மாவட்ட காவல்துறை தலைவர் மைசுரா அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். அந்த உடலுக்கு அருகில் காகித கட்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மரணத்திற்கான காரணத்தை அடையாளம் காணவும்
குற்றவியல் கூறுகளின் சாத்தியத்தை ஆராயவும் தடயவியல் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்நபர் கோலாலம்பூர் தாமான் ஸ்ரீ ராம்பாவை சேர்ந்தவர் என்ற முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. உப்சி மாணவர்களின் கெரிக் பேருந்து விபத்து வளைவில் வேகமாக சென்றதே காரணம். போக்குவரத்து அமைச்சின் சிறப்பு பணிக்குழு. கடந்த மாதம் உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 15 மாணவர்கள் பயணித்த பேருந்து கெரிக்கில் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து போக்குவரத்து அமைச்சு சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்து இச்சம்பவம் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வந்துள்ளது. கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை பகுதியில் கிலோமீட்டர் 53 வளைவு சாலையில் அந்த பேருந்து வேக வரம்பை மீறி பயணித்ததால் அது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடது பக்கத்தில் கவிழ்ந்தது என்று சிறப்பு பணிக்குழுவின் ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. வாகனம் இடதுபுறமாக கவிழ்ந்து பின்னர் பாதுகாப்பு தண்டவாளத்தில் மோதி கேபின் இடத்தை ஊடுருவி பயணிகளிடையே கடும் காயங்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரேக் செயலிழப்பு ஏற்பட்டதாக ஓட்டுநர் கூறியிருந்தாலும் புலனாய்வாளர்கள் இதுவரை எந்த எந்திர கோளாறுகளையும் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.